ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெட்டிங் ப்ளவுஸில் நம்ம எப்படி கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிளைண்ட்டோட saree பார்த்திங்கன்னா ரோஸ் கலர், அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு க்ரீன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அவங்களோட மெஷர்மெண்ட் அளவு நான் நெக்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நெக்லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். நார்மலாக டைலரிங்க்கு வந்து நம்ம எப்படி மெத்தடில் கட் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், பட் நம்ம ரெடி மெத்தட் அளவு தான் எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நெக்லைன் மார்க் பண்ணி மெஷர் பண்ணல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸில் இதுக்காக தனியாக ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒர்க் போகிறோம் அப்படின்னா நம்ம ஜரி த்ரெட்டில் 3 or 2 லைன்ஸ் போடக்கூடாது. 3 or 4 லைன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் 2 லைன்ஸோ சிங்கிள் லைனோ போடக்கூடாது. ஒரு 4 லைன் or 3 லைன் வந்து நீங்கள் வந்து ஜரியால் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சால் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் 3 or 4 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பண்ண எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்த வீடியோஸ் தான். அதை மேக் பண்ணி தான் நம்ம இந்த டிசைன் பண்ணுறோம். இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்க்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டெப் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னு நம்ம வந்து பிஃபோராகவே நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பேசிக் லெவல் வச்சு நம்ம எப்படி ஒரு வெட்டிங் கிராண்ட் ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் சரி த்ரெட்டுக்கு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர் பீடுக்கு அப்புறம் 3 mm பீட் நான் எடுத்திருக்கேன். அந்த பீட் வந்து நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணணும். நார்மலாகவே நம்ம சொல்லியிருப்போம், பீடெல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பீடை வந்துட்டு சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். 2 பீடாக போட்டு சுகர் பீடை வந்து நீங்கள் 2 போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த பீடு எல்லாத்தையும் ஒரு பீடாக போட்டு இந்த மாதிரி சுகர் பீடுக்கு அடுத்த லைன் வந்து நீங்கள் இதை வந்து 3 mm பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அதை தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 3 mm பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம சுகர் பீடை 2 போட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் ரன்னிங் ஸ்டோனில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மல்டி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மலாகவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒயிட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறத விட மல்டி கலர் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்ல லுக்காக கொஞ்சம் கிராண்டாக அது ஒரு மாதிரி ஷைனாக தெரியும். ஸோ நான் எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு மல்டி கலர் ரன்னிங் ஸ்டோன் தான். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இந்த ரன்னிங் ஸ்டோனை வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஜிக்ஸாக் மெத்தடில், இந்த ரன்னிங் ஸ்டோனை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஏன் போடல அப்படின்னா, இதோட பேசிக் லெவல் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிளியராக தெரியும். ஸோ நான் இந்த ரன்னிங் ஸ்டோனை இந்த மாதிரி ஜிக்ஸாக் மெத்தடில் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதா பார்த்தீங்களா? இப்போ ரன்னிங் ஸ்டோனுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட் வந்து 2 போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எம்போஸ்டு, அதாவது நம்ம வந்து சுகர் பீடில் வந்துட்டு நல்லா எம்போஸ்டு, அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன லைன் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் என்ன லைன் பண்ணியிருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு நான் இந்த வந்து பைப்பிங் த்ரெட்டில் சுகர் பீடு கொடுத்து லோட் பண்ணுறதுக்காக 5 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். சுகர் பீடை 5 கவுண்ட்ஸ் எடுத்து நான் வந்து க்ராஸ் மெத்தடில் நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இதோட ஃபுல் வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. லோடிங் பாருங்கள், நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஜரி, அப்புறம் சுகர் பீட், அப்புறம் 3 mm பீட், மறுபடியும் சுகர் லைன், அப்புறம் ரன்னிங் ஸ்டோன், மறுபடியும் சுகர் லைன், அப்புறம் பைப்பிங் த்ரெட், அது மேலே ஒரு லோடிங் ஸ்டிச். அந்த லோடிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது மேலே பக்கத்தில் இன்னொரு லைன் சுகர் பீட் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். தென் நான் வந்து சர்க்கிளில் வந்துட்டு ஹாஃப் சர்க்கிள் எடுத்திருக்கேன். அதில் அந்த நெக் ஷேப்பில் அந்த சர்க்கிளை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? அதை வந்து நான் ட்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ட்ராப் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதே சேம் மெத்தட் நம்ம 2 சுகர் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம சுகர் பீடை ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து நம்ம சுகர் பீட் வந்து ஃபில் பண்ணியாச்சு.
இப்போ அந்த ஹாஃப் சர்க்கிளில் வந்து நம்ம என்ன டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஹாஃப் சர்க்கிள் உள்ள நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். மறுபடி ஒரு 3 mm பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட், இதை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஹாஃப் சர்க்கிளில் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து அதாவது ஜிக்ஸாக் இது ஜர்தோசியில் நான் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்குறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். தென் நெக்ஸ்ட்டு சுகர் பீடும் 3 mm பீடும் யூஸ் பண்ணி அது மேலே இன்னொரு லைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளே நம்ம சில்க் த்ரெட், ஓகே, ரோஸ் கலர் தான் நம்ம சாரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரோஸ் கலர் வந்து யூஸ் பண்ணி நம்ம பானி ஸ்டிச் வந்துட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளே கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம். இப்போ அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளே வந்துட்டு ஒரு 3 mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் அதோட அவுட்லைன்லேயும் நான் ஒரு மெத்தட் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டு அந்த சுகர் பீடும் அது வந்து நான் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4 mm பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி தான் ஃபைனல் டச் ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பேக் சைடில், அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் கலர் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு அதை சுற்றி 2 பீடாக சுகர் பீட் வந்து ஹாஃப் சர்க்கிள் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து நாட் போட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் இந்த மாதிரி மெத்தடில் நான் ஃபிட் பண்ணி இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக். பாருங்கள், எவ்வளோ ஃபினிஷிங்காக முடிஞ்சிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு பேசிக் ஒரு 10 கிளாஸஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த கிளாஸஸில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அந்த ஸ்டிச்சஸை மட்டும் வச்சு ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். பாருங்கள், ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம். இந்த டிசைனுக்கான மேட்சபிள் ஒரு ஹேண்ட் வெட்டிங், அதாவது வெட்டிங்க்கான ஒரு ப்ளவுஸில் ஹெவியான ஒரு ஹேண்ட் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.